இன்னைக்கு முத்துமதி சமையலில் வந்து முருங்கைக்காய் கூட்டு செய்ய போகிறோம். நான் வந்து ஒரு 1/2 கிலோ முருங்கைக்காவை வந்து இந்த சைஸில் நறுக்கி எடுத்திருக்கேன். முருங்கைக்காயில் வந்து நிறைய நார் சத்து இருக்குது. முருங்கைக்காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இது வந்து சூப் வைக்கலாம். இந்த முருங்கைக்காயில் வந்து சூப் வச்சு குடிக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். சாம்பார் வெறும் முருங்கைக்காய் போட்டு தக்காளி வெங்காயம் போட்டு சாம்பார் வைக்கலாம். இந்த மாதிரி கூட்டு செய்யலாம். இப்போ வந்து நான் கூட்டு வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் 1/2 கிலோ முருங்கைக்காய் வந்து நறுக்கி வச்சுருக்கிறேன். ஒரு தக்காளி, தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கிறேன். அரைக்கிறதுக்கு 4 பச்சை மிளகா, கொஞ்சம் சின்ன வெங்காயம், மிளகு, ஜீரகம், பூண்டு, தேங்காய் இவ்வளோதான் இதை அரைக்கிறதுக்கு. இதை ஃபஸ்ட்டு அரைச்சிருவோம். ஃபஸ்ட்டு முருங்கைக்காயை வந்து நம்ம வேக வச்சுக்கிறணும். வேக வச்சு தண்ணிலாம் இருக்கக்கூடாது, அதே தண்ணியில் தான் வச்சுக்கிறணும். நான் வந்து ஒரு 1/2 செம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் ஒரு 3/4 பதத்துக்கு வெந்தோடனே நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துட்டு லாஸ்ட்டில் தாளிக்கணும். ஒரு நல்லா கொஞ்சம் வெந்திருக்கு முருங்கைக்காய், இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ உப்பு போட்டால் தான் அந்த காய்க்குள்ள உப்பு பிடிக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கிறேன். முருங்கைக்காய் வெந்துருச்சு 3/4 பதத்துக்கு. இப்போ நம்ம மசாலாலாம் போட்டுடலாம். அரைச்ச விழுது. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, ரொம்பவும் குறவாரன்னு அரைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு தான் அரைக்கணும். இதை வந்து நம்ம ஊற்றிடலாம். தண்ணி நம்ம ஊற்றின தண்ணி இருக்குது, ரொம்ப தண்ணி ஆக்கக்கூடாது. தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் நான் வேறு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கடுகு உளுந்து பருப்பு 1 ஸ்பூனு தாளித்து விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம், இந்த ஒரு தக்காளியை போட்டுடலாம். கருவேப்பிலை ஒரு 10. முருங்கைக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நல்லா மசாலா அரைச்சி ஊற்றி போடணும். செம்மையாக வாசம் வருது, நல்லா டேஸ்ட்டாக. இது வந்து முருங்கைக்காய் அவியல்னு சொல்லலாம், கூட்டுன்னு சொல்லலாம். இப்போ வந்து மல்லி இலை, தக்காளி வெங்காயம் தாளிச்சதை இதில் ஊற்றிடணும். இப்போ லைட்டாக வந்து முருங்கைக்காய் வந்து வாய்வு, அதனால தான் நம்ம மிளகு பூண்டுலாம் சேர்த்துருக்குறோம். இப்போ லைட்டாக பெருங்காயம் போட்டுருவோம். அவ்வளோதாங்க, முருங்கைக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணி காமிக்கிறேன். முருங்கைக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆல் கொடுங்க. தேங்க்யூ.